பார்க்க போகிற டாபிக் some of the important literary works which is very useful to reconstruct our ancient history. ஓகேங்களா? ஸோ சில முக்கியமான புக்ஸு அதனுடைய ஆர்த்தர்ஸை பற்றி தான் இன்றைக்கியோட வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் அர்த்தசாஸ்திரா, இந்த நூலை எழுதியவர் கௌட்டில்யா. இவருடைய இன்னொரு பெயர் பார்த்திங்கன்னா சாணக்கியா. நெக்ஸ்ட் அஷ்டதியாயி, ஸோ இந்த நூலை எழுதியவர் பணினி. பிருஹத்கத மஞ்சரி என்கிற நூலை எழுதியவர் ஷேமேந்திரா. அண்ட் தேவிச்சந்திர குப்தம் அப்படிங்கிற நூலை எழுதியவர் விஷாகதத்தா. ஸோ விஷாகதத்தா எழுதிய மற்றும் ஒரு நூல் பார்த்திங்கன்னா முத்ர ராட்சசா. அண்ட் ஹர்ஷசரிதா அப்படிங்கிற நூலை பானாபாட்டா என்பவர் எழுதியிருக்கிறார். காமசூத்ரா நூலை வட்சயானா என்பவர் எழுதியிருக்கிறார். கதாசரித சாகர் என்கிற நூலை சோமதேவா எழுதியிருக்கிறார். அண்ட் மாளவி அக்னிமித்ரா அப்படின்ற நூல் பார்த்திங்கன்னா காளிதாசர் எழுதியிருக்காரு. காளிதாசர் எழுதின மற்றும் சில நூல்களும் இருக்கிறது. ஸோ வேறு சில நூல்கள் பார்த்திங்கன்னா ரகுவம்சா. ஓகேங்களா? ஸோ இந்த மாளவி அக்னிமித்ரா அப்படின்ற நூலில் பார்த்திங்கன்னா மாளவிகா அப்படின்றவங்க ஒரு மெய்டு, அதே மாதிரி அக்னிமித்ரா அப்படிங்கிறவர் ஒரு கிங்கு. ஸோ இவர்கள் இருவருக்குமான ஒரு லவ் ஸ்டோரியை டெபிக் பண்ணுறது தான் இந்த மாளவிகா அக்னிமித்ரா. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு மிர்ச்சி கட்டிகா என்கிற நூலை சூத்ரகா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. அண்ட் நீதிசார் கமண்டகா எழுதியிருக்காரு. பிருத்திவிராஜ் ராசோ அப்படிங்கிற நூலை சந்த் பர்தை எழுதியிருக்காரு. ராஜதரங்கினியை கல்ஹானா எழுதியிருக்காரு. விக்ரமங்க தேவி சரிதா அப்படிங்கிற நூலை பில்ஹானா எழுதியிருக்காரு. குமாரபால் சரித்தம் அப்படிங்கிற புக்கை ஹேமச்சந்திரா எழுதியிருக்காரு. மகாபாஷ்யா நூலை பதஞ்சலி எழுதியிருக்காரு. பதஞ்சலி தான் ஃபாதர் ஆஃப் யோகாவும் கூட. ஸோ hope this video will be useful to you.